சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அவனுக்கு கொண்டுட்டு கை காலெல்லாம் திருப்பி உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்கு. கல்ல தூக்கி போட்டு கொண்டுட்டானுங்க. இவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க, தூக்கு மேடையில அனுப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதன் அருகில் உள்ள தென்னப்பாளையம் குடியிருப்பு பகுதியில் கடந்த 1ஆம் தேதி காலை இளம்பெண் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அதன் சடலத்தின் அருகே இரத்தக்கரையுடன் கல் ஒன்று கிடந்தது. இதை பார்த்து நடுங்கி போன அப்பகுதி மக்கள் உடனடியாக திருப்பூர் தெற்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தலை மற்றும் கை நசுங்கிய நிலையில் கிடந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து அந்த பெண்ணை தாக்க பயன்படுத்திய கல் உள்ளிட்டவற்றில் பதிவான கைரேகைகளை தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் போலீசார் சேகரித்தனர். உயிரிழந்த பெண் ஒரு தனியார் மருத்துவமனையின் சீருடையில் இருந்ததால் அவர் ஒரு செவிலியர் என கண்டறியப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக திருப்பூர் தெற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை செய்யப்பட்ட இளம்பெண் யார், அவர் எந்த மருத்துவமனையில் பணியாற்றி வந்தார், அவர் கொலை செய்யப்பட என்ன காரணம் என பல்வேறு கோணங்களில் துப்பு துளைக்கி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட இளம்பெண் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சித்ரா என்பதும் இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு சித்ராவும் அதே ஊரைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணா என்பவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்கள் உசிலம்பட்டி அருகே உள்ள வாடிப்பட்டியில் வசித்து வந்த நிலையில் சித்ராவின் நடத்தையில் ராஜேஷ் கண்ணா தொடர்ந்து சந்தேகப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு பல முறை மனைவியை அடித்து உதைத்ததுடன் அவரது மண்டையை உடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சித்ரா தனது 2 குழந்தைகள் மற்றும் தாயுடன் திருப்பூருக்கு வந்துள்ளார். கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு திருப்பூருக்கு வந்தவர் தமிழ்நாடு தியேட்டர் பின்புறம் வாடகை வீட்டில் தங்கியுள்ளார். அருகில் உள்ள தனியார் பல் மருத்துவமனையில் செவிலியராகவும் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி திருப்பூருக்கு வந்த ராஜேஷ் கண்ணா தனது மனைவி மற்றும் குழந்தைகளை சொந்த ஊருக்கு வரும்படி அழைத்துள்ளார். ஆனால் ராஜேஷுடன் செல்வதற்கு சித்ரா மறுப்பு தெரிவித்ததால் அவர் பணியாற்றும் மருத்துவமனைக்கே சென்று தகராறு செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் ராஜேஷும் சித்ராவும் சாலையில் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டனர். இதனிடையே சித்ராவின் கணவர் தலைமறைவாகிவிட்டதால் போலீசாரின் சந்தேகம் அவர் மீது திரும்பியுள்ளது. போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் மதுரை அலங்காநல்லூரில் பதுங்கியிருந்த ராஜேஷ் கண்ணாவை கைது செய்து திருப்பூருக்கு அழைத்து வந்தனர். இந்த கொலையை ஒப்புக்கொண்ட ராஜேஷ் கண்ணா போலீசாரிடம் அதிர்ச்சி வாக்குமூலம் ஒன்றை அளித்துள்ளார். சம்பவத்தன்று மருத்துவமனையில் பணி முடிந்ததும் சித்ராவை அவரே அழைத்து வந்துள்ளார். அப்போது உணவு வாங்கிக் கொண்டு இருவரும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அங்குள்ள காலி இடத்தில் மனைவி சித்ராவின் தலையில் கல்லை போட்டு ராஜேஷ் கண்ணா கொலை செய்துள்ளார். அதன் பிறகு வீட்டிற்கு சென்று குழந்தைகள் இருவரையும் தூக்கி கொண்டு மதுரைக்கு சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து ராஜேஷ் கண்ணா மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சைக்கோவாக நடந்து கொண்ட கணவன் மனைவியை கல்லால் அடித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் திருப்பூரை குலைநடுங்க வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.